2011 உலகக்கோப்பை. ஆஹ்! என்ன ஒரு மொமெண்ட் இல்லையா? இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அது ஒரு ஒரு பெரிய விஷயம். ஆனா, அந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்த மென்டல் கோச் பேடி அப்டன் அவரோட கதை வெறும் வெற்றியை விட கொஞ்சம் ஆழமானது. ஆமா. அவர் ஒரு காலத்துல கிரிக்கெட் உலகத்தோட உச்சத்துல ஒரு கனவு வாழ்க்கை வாழ்ந்ததா சொன்னாலும் கூட, அவருக்குள்ள ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணிருக்கு. அந்த தேடல் தான் அவரை ஒரு ஒரு வித்தியாசமான கோச்சிங் முறைக்கு கொண்டு போச்சு. கரெக்ட். இன்னைக்கு நாம பேடி அப்டனோட த பேர்ஃபுட் கோச் புத்தகத்துல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பத்தி கொஞ்சம் விரிவா பேச போறோம். இது வெறும் கிரிக்கெட் டெக்னிக் பத்தின புத்தகம் இல்ல. இல்ல. இது மனுஷ உணர்வுகள், அப்புறம் தனிப்பட்ட வளர்ச்சி, லீடர்ஷிப் இதெல்லாம் எப்படி உயர்வான செயல்திறனோட குறிப்பா கிரிக்கெட்ல எப்படி பின்னி பிடைச்சிருக்குன்னு அவரோட அனுபவங்கள் வழியா காட்டுது. இந்த லீடர்ஷிப், சுய கண்டுபிடிப்பு, அப்புறம் தடைகளை தாண்டி நம்ம முழு திறமையை எப்படி வெளியே கொண்டு வரதுங்கிறத பத்தியும் இருக்கு. முக்கியமா அந்த பளபளப்பான விளையாட்டு உலகத்திலிருந்து கொஞ்சம் விலகி மனுஷங்களை மையமா வச்சு அவர் உருவாக்குன அந்த அணுகுமுறை, அது கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இது கிரிக்கெட்டை பத்தி இருந்தாலும் இதுல இருக்கிற பாடங்கள் உங்களுக்கும் பொருந்தும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, லீடர்ஷிப் பத்தியோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தியோ இல்ல உங்க டீமோட திறமையை அதிகப்படுத்தணும்னு நினைச்சாலோ அப்டோனோட சில ஐடியாஸ் நிச்சயமா உதவும்னு நினைக்கிறேன். இந்த உரையாடல் மூலமா உங்களுக்கு ஒரு புது பார்வை கிடைக்கலாம். அப்டோனோட ஆரம்ப காலமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா டீமோட முதல் ஃபுல் டைம் ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட், பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட பழக்கம், நல்ல வசதியான வாழ்க்கை. ஆனா அதையே அவர் மேலோட்டமான வாழ்க்கைன்னு சொல்றாரு. ஆமா. தன்னை எப்பவும் ஸ்ட்ராங்கா, ஹாப்பியா காட்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்ததா சொல்றாரு. இது ஒரு கட்டத்துல அவருக்கு பெரிய சலிப்பை கொடுத்திருக்கு. அந்த சலிப்பு தான் அதுதான் அவர் அந்த வேலையை விட்டு போக வச்சது. அவர் வியட்நாம்ல இருந்தப்போ கிடைச்ச ஒரு அனுபவத்தை ரொம்ப முக்கியமா சொல்றாரு. அங்க அவரை யாரும் கிரிக்கெட் ஆளா பார்க்கல. ஓ. அவர் யாரு என்ன பண்றாருங்கிறத விட அவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறதுல தான் மற்றவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு. இதுதான் அவரோட அந்த உள்தேடலுக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். தன்னோட கிரிக்கெட் அடையாளத்தை தாண்டி உண்மையான அவரை அவர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதாங்க தான். அப்போ அந்த புகழ், பணம் எல்லாம் அவருக்கு ஒரு உண்மையான திருப்தியை தரலையா? கரெக்டா சொன்னீங்க. அந்த உணர்தல் தான் அப்புறமா அவர் இந்தியன் டீம் கூட வேலை செஞ்சப்போ ஃபாலோ பண்ணின தத்துவங்களுக்கு ஒரு அடித்தளமா இருந்துச்சு. உண்மையான சந்தோஷமும் நிறைவும் உள்ளிருந்து வரணும்னு அவர் ரொம்ப ஆழமா நம்பினாரு. பேரு, புகழ் மாதிரி வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் நிலையானதும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இந்திய டீமுக்கு வருவோம். 2007ல கேரி கஸ்டன் ஹெட் கோச், இவரு மென்டல் கோச். 2 பேரும் பொறுப்பேத்துக்கும் போது அவங்க 2 பேருக்குமே இந்த மாதிரி பெரிய பொறுப்புல முன்ன அனுபவம் கிடையாது. ஆமா, அதுவும் அந்த மென்டல் கோச் அங்கிற பதவியே அப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரொம்ப புதுசு. அப்படியா? அவங்க வர்றதுக்கு முன்னாடி சில டார்கெட்ஸ் வச்சாங்க. டெஸ்ட் ரேங்கிங்ல நம்பர் 1 ஆகணும், 2011 வேர்ல்டு கப் ஜெயிக்கணும், டீம்ல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கணும், அப்புறம் பிளேயர்ஸை நல்ல மனுஷங்களா, அதாவது சுய தேர்ச்சி அடைய உதவணும். இதுல அந்த கடைசி இலக்கு தான் மத்த 3ஐயும் அடைய உதவணும் அவங்க நம்பினாங்க. அது ஒரு போல்டான பெட் மாதிரி தெரியுது. ஆமா, ஆனா அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா அப்போ இந்திய டீமுக்குள்ள நிறைய பிளேவுகள் இருந்ததா சொல்றாரே. முன்னாடி இருந்த கோச் கிரேக் ஷாப்பில் காலத்துல சரியில்லைன்னு சொல்றாரு. எப்படி இந்த மாற்றத்தை ஆரம்பிச்சாங்க? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். முதல் மீட்டிங்லயே அவங்க ரெடி பண்ணிட்டு வந்த ஒரு பெரிய பிளான பிளேயர்ஸ் முன்னாடி வச்சிருக்காங்க. ஆனா பிளேயர்ஸ் முகத்தை பார்த்ததும் இது எடுப்படலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ. உடனே அவங்க அப்ரோச்சா மாத்தினாங்க. இது ரொம்ப முக்கியம் பாருங்க தங்கம். பிளான் சரியில்லைன்னு தெரிஞ்சதும் அதை புடிச்சு தொங்காம டக்குன்னு மாத்திக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்போ? பிளேயர்ஸ் கிட்ட போய் டீம்ல இப்போ எது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு கேட்டாங்க. பிளேயர்ஸ் சொன்ன நல்ல விஷயங்களை வச்சு ஒரு புது ஸ்டார்டிங் பாயிண்ட் உருவாக்குனாங்க. அது பிளேயர்ஸோட வார்த்தைகளா இருந்ததால அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் அவங்களோட அந்த பிளேயர் சென்டர்ட் அப்ரோச்சோட ஆரம்பம். நாம சொல்றத கேட்கறத விட பிளேயர் சொல்றதுக்கு மதிப்பு கொடுக்கறது. இதுதான் சர்வன்ட் லீடர்ஷிப்னு அவர் சொல்றாரா? அதாவது லீடர்ஸ் தங்களை முன்னிறுத்தாம மத்தவங்களோட தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ரொம்ப கரெக்ட். கோச்சுங்கிறவரு எல்லாம் தெரிஞ்சவரு, அட்வைஸ் பண்றவருன்னு இல்லாம பிளேயர்ஸோட வளர்ச்சிக்கு சேவை செய்றவரா இருக்கணும். அப்டனோட மாஸ்டர்ஸ் தீசிஸ்லயே அந்த பழைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் கோச்சிங் ஸ்டைல் ஏன் பிளேயர்ஸ் கிட்ட எடுபடலன்னு கண்டுபிடிச்சாரு. பிளேயர்ஸ் கொலாபரேஷன் எதிர்பார்த்தாங்க, ஆனா கோச்சஸ் பெரும்பாலும் ஒரு மாதிரி கட்டளையிடுற மாதிரி இருந்தாங்க. அப்போ அந்த ஹாப்பியான சூழலுங்கிறது வெறும் ஒரு நல்ல விஷயம் மட்டும் இல்லையா? அது பெர்ஃபார்மன்ஸையும் அதிகப்படுத்துமா? நிச்சயமா.
பிசினஸ் ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லுது சந்தோஷமான சூழல் ப்ரொடக்டிவிட்டியை 30% வரைக்கும் அதிகமாக்கணும். அது விளையாட்டுக்கும் பொருந்தும். கிறிஸ்டன் அப்டனோட அணுகுமுறை வந்து பிளேயரை அட்வைஸ் கேட்குற ஸ்டூடெண்ட்டாக பார்க்காம பிளேயரே தன்னோட பெஸ்ட் கோச்சா மாறுறதுக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்துச்சு. இது பிராக்டிக்கலா எப்படி வேலை செஞ்சது? குறிப்பா பிளேயர்ஸோட பலம் பலவீனம் விஷயத்துல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்களோட தத்துவம் என்னன்னா, பலவீனங்களை சரி பண்றதை விட பலங்கள்ல கவனம் செலுத்துறது. வீக்னஸை சரி பண்றது மூலமா ஒருத்தர் ஆவரேஜ் ஆகலாம், ஆனா ஸ்ட்ரென்த்ல கவனம் செலுத்தினாதான் எக்ஸலன்ஸ்க்கு போக முடியும். வீரேந்திர சேவாக் உதாரணத்தையே எடுத்துக்கலாமே. அவருக்கு பவுன்சர் பந்துகள் ஒரு வீக்னஸ். ஆமா அது எல்லாருக்கும் தெரியும். அதை சரி பண்ண சொல்லலையா? இல்ல, அதை சரி செய்ய ட்ரை பண்றதை விட அவரோட பயங்கரமான பலம் இருக்குல்ல, மற்ற ஷாட்ஸ், அதுல இன்னும் கவனம் செலுத்த சொன்னாங்க. 2008ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக ஒரு டெஸ்ட்ல சேவாக்குக்கு தொடர்ந்து பவுன்சர் போட்டாங்க. அவர் அத்தனை பாலையும் விட்டுட்டு மத்த பாலை அடிச்சு 319 ரன் எடுத்தாரு. அதாவது வீக்னஸை முழுசா கண்டுக்காம விட தேவையில்லை, ஆனா நம்மள எது ஸ்பெஷல் ஆகுதோ அந்த பலத்தை இன்னும் ஷார்ப் பண்றதுல தான் அதிக கவனம் இருக்கணும். திறமை, பலம், அப்புறம் கற்ற திறன் அப்படின்னு ஒரு வித்தியாசம் சொல்றாரே, அது என்ன? திறமைங்கிறது நேச்சுரலா வருது. அதை விடாமுயற்சியா பிராக்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட பர்ஃபெக்டா வெளிப்படுத்தும் போது அது பலமா மாறுது. நேச்சுரல் டேலண்ட் இல்லாத ஒரு விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு செய்ய கத்துக்கிட்டா அது லேர்ன் ஸ்கில். சேவாக் பவுன்சரை டக் பண்றது ஒரு லேர்ன் ஸ்கில்லா இருக்கலாம், ஆனா அவரோட அந்த அடிச்சாடுறது அது ஒரு பலம். கோச்சிங்கோட நோக்கம் லேர்ன் ஸ்கில்லை வளர்க்கறத விட பலங்களை உச்சத்து கொண்டு போறது. இந்த பலங்கள்ல கவனம் செலுத்துற அணுகுமுறை பயிற்சி முறையையும் மாத்துச்சா? விருப்ப பயிற்சி ஆப்ஷனல் பிராக்டிஸ் பத்தி பேசுறாரு. பிராக்டிஸ்க்கு வரலாமா வேணாமான்னு பிளேயர்ஸே முடிவு பண்றதா? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இல்ல? ஆரம்பத்துல கன்ஃபியூசிங்கா தான் இருந்துச்சு. பிளேயர்ஸ் கூட இது தங்களோட கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்றாங்களோன்னு நினைச்சாங்க. ஆனா இதோட நோக்கம் திங்கிங் பிளேயர்ஸை உருவாக்குறது. கோச் சொல்றத மிஷின் மாதிரி செய்யாம பிளேயர்ஸ் அவங்க ஆட்டத்தை பத்தி அவங்களே யோசிச்சு தங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிஸ்க்கு வரணும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? பிளேயர்ஸ் பிராக்டிஸ்க்கே வராம இருந்துட்டா? அப்படி நடக்கல. போக போக பிளேயர்ஸ் பிராக்டிஸ்க்கு வரும்போது நான் இன்னைக்கு இதை பிராக்டிஸ் பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்னு ஒரு தெளிவான திட்டத்தோட வர ஆரம்பிச்சாங்க. இது அவங்களுக்கு ஆட்டத்து மேல ஒரு ஓனர்ஷிப் அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துச்சு. கௌதம் கம்பீரோட பேட்டிங் டெக்னிக் பத்தி ஒரு சம்பவம் சொல்றாரு பாருங்க. ஆமா, சச்சின், கர்ஸ்டன் அப்புறம் சைமன்ஸ் 3 பேரும் வேற வேற அட்வைஸ் சொன்னதா எழுதியிருக்காரு. அப்டன் என்ன பண்ணாரு? அவர் நேரடியா எந்த அட்வைஸும் சொல்லல, பதிலுக்கு கம்பீர் கிட்ட கேள்விகள் கேட்டாரு. நீங்க என்ன வித்தியாசமா செஞ்சீங்க? இந்த மாதிரி கேள்விகள் மூலமா கம்பீரே தன்னோட செயலை பத்தி யோசிக்கவும் தனக்கான சரியான தீர்வை கண்டுபிடிக்கவும் தூண்டினாரு. இங்க கோச்சோட வேலை பதில் சொல்றதில்ல, கரெக்டான கேள்விகள் கேட்டு பிளேயரோட சிந்தனையை தூண்டுறது. இது வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் விஷயத்துக்கும் பொருந்தும். பிசிக்கல் ஃபிட்னஸுக்கா? அது எக்ஸ்பர்ட் சொல்றத கேட்க வேண்டிய ஏரியா இல்லையா? அவங்களோட அப்ரோச் என்னன்னா, பிளேயர்ஸ் அவங்க உடம்ப பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை மேனேஜ் பண்ண கத்துக்கணுங்கிறது தான். ஃபிட்னஸ் ட்ரெய்னர் ஒரு கைடு, கட்டளை போடுறவர் இல்ல. இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு வருஷத்துக்கு ஃபிட்னஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட்டா ஆப்ஷனலா விட்டப்போ டீம்ல நடந்த இன்ஜுரிஸ் எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்ததாம். அப்படியா? ஆமா, பிளேயர்ஸ் அவங்க உடம்ப கவனிக்க கத்துக்கிட்டாங்க. சரி, இந்த அணுகுமுறையெல்லாம் பிளேயர்ஸோட ஸ்கில் ஃபிட்னஸ் சார்ந்தது. ஆனா கிரிக்கெட்டுங்கிறது அது ஒரு மென்டல் கேம் இல்லையா? மன உறுதி, மென்டல் டஃப்னஸ் பத்தி ஃபைடன் என்ன சொல்றாரு? இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, இதுதான் அவரோட ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள்ல ஒண்ணு. அவர் மென்டல் டஃப்னஸ்ங்கிற வார்த்தையே கேள்வி கேட்கிறாரு. அது ஸ்போர்ட்ஸ்ல அதிகம் பேசப்பட்டாலும் ரொம்ப கம்மியா புரிஞ்சுக்கப்பட்ட ஒண்ணுன்னு சொல்றாரு. நாம மன உறுதின்னு நினைக்கிறது சில சமயம் சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் சிக்கலான ஆளுங்களோட வெளிப்பாடா கூட இருக்கலாம்னு ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. கௌதம் கம்பீர் பத்தி அவர் சொன்னது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் வேலை செஞ்சதுலயே மனசளவுல ரொம்ப பலவீனமான ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு கொண்டவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கம்பீர் களத்துல அப்படி தெரியலையே. 2011 ஃபைனல் மேட்ச் இன்னிங்ஸ் ஒரு உதாரணம். அதுதான் விஷயம். கம்பீரும் தன்னோட அந்த இன்செக்யூரிட்டியை ஒத்துக்கிட்டாரு. ஆனா களத்துல அவர் ஒரு ஃபைட்டர். இங்க அப்டன் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் எப்பவும் பாசிட்டிவா யோசிக்க முடியாது. சிலருக்கு இயல்பாவே கொஞ்சம் அவநம்பிக்கை, பெசிமிசம் இருக்கலாம். அவங்கள போய் பாசிட்டிவா இருங்கன்னு சொல்றது உதவாது, பதிலுக்கு எரிச்சல் ஊட்டும். அப்போ மன உறுதிக்கு என்னதான் வழி? அப்டனோட வழி இதுதான். பிளேயர்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்களோ அதை அப்படியே ஏத்துக்க சொல்றது. சரி, நீங்க இப்போ டென்ஷனா ஃபீல் பண்றீங்க, ஓகே, அதை ஏத்துக்கலாம். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறது. அதாவது உணர்ச்சிகளை அடக்கிறது மென்டல் டஃப்னஸ் கிடையாது. அதை ஏத்துக்கிட்டு செயலில கவனம் செலுத்துறது தான் உண்மையான மன நிர்வாகம்.
பிரஷரான சிச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது? வேர்ல்ட் கப் ஃபைனல் மாதிரி நேரத்துல. இங்க தான் A+B=C அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை சொல்றாரு. ஏங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது, திறமை, தயாரிப்பு, முயற்சி. பிங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது, ரசிகர்கள், மீடியா, எதிரணி, பிட்ச். சிங்கிறது ரிசல்ட். நாம ஏல மட்டும்தான் கவனம் செலுத்த முடியும். சரி. பி இருக்குங்கிறத ஏத்துக்கிட்டு அதுக்கான நம்ம மனப்பான்மைய ஆட்டிடியூட சரி பண்ணிக்கணும். கடைசியா வர்ற சி கூட நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதனால அத பத்தி கவலைப்படுறத விட அந்த ப்ராசஸ்ல கவனம் செலுத்துறது நல்லது. அழுத்தங்கிறதே நம்ம மனசுல உருவாகுற ஒண்ணுங்கறாரா? ஆமா, ரிசல்ட்டோட முக்கியத்துவத்தை நம்ம எவ்ளோ பெருசுப்படுத்துறோமோ அவ்ளோ பிரஷர் அதிகமாகும். அதனால தான் ஜெயிக்கணுங்கிற கட்டாயத்தை விட ஜெயிக்க விரும்புறோங்கிற விருப்பம் நல்லதுங்கிறாரு. அந்த தேவைங்கிறது பயத்தையும் பேனிக்கையும் உருவாக்கும். பயம் கூட எதிர்காலத்தை பத்தி தான், நிகழ்காலத்தை பத்தி இல்ல. அதை ஏத்துக்கிட்டு நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியற விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா நல்லா பண்ண முடியும். மைக் ஹார்ன் மாதிரி அட்வைசர் பண்றவங்களோட அனுபவங்கள் கூட டீமுக்கு ஹெல்ப் பண்ணுச்சும் சொல்றாரு. தோத்துருவோமோங்கிற பயத்தை விட ஜெயிக்கணுங்கிற ஆசை பெருசா இருக்கும்போது பிரஷர் குறையுங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். இங்க லீடர்ஷிப்போட பங்கு ரொம்ப முக்கியம். பிளேயர்ஸோட மனநிலையை பாதிக்கிற நிறைய விஷயங்கள் ஓவர் ட்ரெய்னிங், கருத்து சொல்ல வாய்ப்பில்லாம போறது, விமர்சனம், தோல்வி பயம், இதெல்லாம் டீம் சூழல்ல இருந்து தான் உருவாகுது. அதனால ஒரு ஆரோக்கியமான, பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது கோச்சோட முக்கியமான பொறுப்பு. அவர்தான் மனநிலையை உறுதிப்படுத்துற முக்கியமான ஃபேக்டர். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல அவர் செஞ்ச அந்த கூட்டு அறிவை பயன்படுத்துதல், ஹார்னஸிங் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் முயற்சிகளும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பிரவீன் டாம்பே மாதிரி அனுபவமே இல்லாத ஒரு பிளேயரை கூட டீமோட கூட்டு நம்பிக்கையை வச்சே செலக்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சது இந்த அப்ரோச்சுக்கு ஒரு நல்ல உதாரணம். அங்க ராகுல் டிராவிட், ஷேன் வாட்சன் மாதிரி சீனியர் பிளேயர்ஸ்லாம் அவங்க தவறுகளை ஓப்பனா பேசினது மற்றவங்களையும் சேஃபா ஃபீல் பண்ண வச்சது. இது ஒரு நேர்மையான, நம்பிக்கையான கல்ச்சரை உருவாக்குச்சு. கடைசியா சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸோட முக்கியத்துவத்தை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. நாம ஏன் இப்படி நடந்துக்கிறோம், நம்ம ஈகோ எப்ப குறுக்க வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவர் தன்னோட சொந்த தவறுகளை கூட வெளிப்படையா ஷேர் பண்றது, இது ஒரு தொடர்ச்சியான பயணம்ங்கிறத காட்டுது. ஆக இந்த ஆழமான பார்வையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம். அப்டனோட அனுபவங்கள் காட்டுற மாதிரி உண்மையான வெற்றிங்கிறது வெறும் திறமை, டெக்னிக்ஸ், ஸ்டாட்ஸ் இதை மட்டும் சார்ந்து இல்ல. அது தனிப்பட்ட வளர்ச்சி, சுய விழிப்புணர்வு, மனுஷ உணர்வுகளை மதிக்கிறது, அப்புறம் வீரர்களை மையமா வச்ச லீடர்ஷிப், இதோட எல்லாம் ஆழமா பிணைஞ்சிருக்கு. ஆமா, இதை இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா, கோச்சுங்கிறவரு அட்வைஸ் சொல்றவரா இருக்கிறதுலேருந்து கேள்வி கேட்கிறவராகவும் ஒரு கைடாவும் மாறணும். குறைகளை சரி பண்றதுலயே மூழ்காம பழங்களை வளர்க்கறதுல கவனம் செலுத்தணும். தப்ப மறைக்காம அதை ஏத்துக்கிட்டு பாடம் கத்துக்கணும். என்ன செய்யறோங்கிறத விட அதை ஏன் செய்யறோங்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு நிலையான வெற்றிக்கும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கும் எவ்வளோ முக்கியங்கிறத இது காட்டுது. இது நம்ம எல்லாரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. உங்க திறமைகளுக்கு அப்பால உங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கே நீங்க செய்ய வேண்டிய அந்த உள் வேலை எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதோட சேர்த்து உங்க திறமைகளை மெருகைத்த நீங்க செலவிடுற நேரத்தோட ஒப்பிடும்போது இந்த உள்வேலைக்கு எவ்வளோ கவனம் செலுத்துறீங்க? இல்லனா உங்க உலகத்துல மத்தவங்களுக்கு சொல்றத கொஞ்சம் குறைச்சிட்டு உண்மையாவே உங்க சொல்றத கேட்கறதும் செவிமடிக்கிறதும் அவங்க கிட்ட மறைஞ்சிருக்கிற திறமையை எங்க வெளிக்கொண்டு வர உதவும்? யோசிச்சு பாருங்க.